ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ் வெல்கம் டு தி எடிட். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்மால் ரேஷியோ எடிட் வந்து பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக பண்ணிவிட்டேன். இதுலேயே 2-3 வெர்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எடிட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு டெலகிராம் போலில் கேட்டிருந்தேன். டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து போட்டுருவேன். ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணான்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஷாட் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் அவுட் கொடுத்துக்கோங்க. கட் அவுட் கொடுத்துட்டு ஹெச்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து என்ஹான்ஸ் ஆகட்டும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த கிப்லி எடிட் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு கிப்லி எடிட்டுன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், இமேஜஸ் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் நியூ இமேஜ்லேயே ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டும் ஒயிட்டில் தான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹெச்டியில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இதில் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு எடிட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு ஹெச்டி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். உங்கள்கிட்ட நியூ வெர்ஷன் இல்லைன்னா கீழே லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ரேஷியோ வரும்ல, ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். க்ரியேட் நியூ போய்ட்டு நீங்கள் அந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிப்பில் போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஃப்ளார் இமேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணிங்களோ அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு க்ரியேட் நியூ கொடுத்து இப்போ சேம் எக்ஸ்போர்ட் பண்ணுற இமேஜை வந்து மறுபடியும் வந்து ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு ஏன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணியிருக்கோம். ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதையும் வந்துட்டு ஹெச்டியில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணி இதில் தான் நம்ம வந்துட்டு இனி வீடியோ எல்லாம் எடிட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம வீடியோவுக்கும் ஒரு லுக்கும் இருக்கும். வீடியோவுக்கும் இமேஜ் ஆடியோ எல்லாமே சூட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீடியோ வந்து எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் இதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ சேவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் போய்ட்டு ஃபிட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரிஜினல் சைஸ்லேயே கிடச்சிடும். தென் ஆடியோ போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஆடியோலாம் அப்படியே வரும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண நம்ம ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நாங்கள் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு இமேஜோட டியூரேஷனையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பீட் மார்க். ஸோ 2 வேர்டு 3 வேர்டு அந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து பீட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோ சாங்காக வர மாதிரி மெலோடியஸாக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிப்புக்கு போய்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கட் அவுட் பண்ணி எடுத்து வச்சோம்ல இமேஜஸ், அதை வந்துட்டு நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பீட் மார்க் இருக்கா, ஸோ அந்த பீட் மார்க் வர வரையிலும் நாம் வந்து அந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து மறுபடியும் பிப்பை ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த இமேஜ் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஜூம் இன் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணும், எந்த பிளேஸில் வேணும், இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அடுத்தடுத்த இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ் மட்டும் மாற்றி மாற்றி நான் வச்சுக்க போகிறேன். பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே பிளேஸில் வைக்காதீங்க, வேறு பிளேஸில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பீட் மார்க்கில் நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து லைனாக ஆட் பண்ணிட்டு வந்துடுங்க.
ஸோ இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இமேஜஸ் எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஆட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதையெல்லாம் நான் இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே வரணுமா, சைடில் வரணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா? மேலே பெருசாக வர மாதிரி வராது. ஸோ சைடில் லெஃப்ட் ஆர் ரைட் இல்லை சென்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா இமேஜஸும் நீங்கள் கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சோம்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து ஷோ ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதையும் காட்ட பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு இமேஜ் வந்துட்டு கீழேருந்து வர மாதிரி வச்சங்காட்டி கீழே கொண்டு போயிட்டேன். ஈஸ் பாருங்கள், நான் எது கொடுத்துருக்கேன்னு தெரியுதா? இந்த ஈஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுவும் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த கிராஃபில் ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ எண்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வர்றதுக்கே லேட் ஆகும். நீங்கள் ஒன்று ஹாஃபில் கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொடுங்க. அதாவது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்லேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி. இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். கீழேருந்து வரங்காட்டி நான் கீழே கொண்டு போயிட்டேன் இமேஜஸ். நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிளேஸில் தான் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் போய்ட்டு எந்த இடத்துல இருந்து வரணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து வரணுமா, ரைட் சைட்லேருந்து வரணுமா, கீழேருந்து வரணுமா, மேலேருந்து வரணுமா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்படி தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் எங்கே வரணுமோ நான் அங்கே வச்சுட்டேன். தென் கிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா கீழேருந்து வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைட்லேருந்து வர்றதுனால லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான். ரைட் சைட்லேருந்து வேணும்னா நீங்கள் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கோங்க, கீழேருந்து வரணுன்னா கீழேருந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். எப்போவும் ஆட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்துட்டு 2 டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். இன்னொரு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுலேயே தான் இருக்க போகுது. இதில் பாருங்கள், சாய்ரான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து பக்கத்தில் பாருங்கள் ஒரு பேக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஷார்ட்லேயே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஷேடோ, க்ளோ எல்லாமே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து வீடியோ வரல கொடுத்துக்கலாம். தென் அடுத்த டெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து வேறு ஃபாண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டை மாற்றி கொடுத்துட்டேன், அதனால் அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் லிரிக் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 லைனாக மேலே ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி பண்ண போகிறோம்ல. ஸோ இதுக்கும் பிளாக் கலரே தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட், அதனால் பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் வீடியோ வரல கொடுத்துட்டு இப்போ வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வரணும்னு பொசிஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். அதனால் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸு, நடுவில் இருக்க லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு எல்லா இமேஜுக்குமே தான். ஸோ ஒவ்வொரு இமேஜும் மாறும்ல பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபாண்ட் அனிமேஷன் பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறதுக்கு இது, கீழே இருக்கிறதுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது ரெண்டுமே அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுக்குமே நான் ஃபேட் கொடுத்துட்டேன். அனிமேஷன் டைமிங் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நம்மளுக்கு பீட் மார்க் தெரியுது. ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 லிரிக்கையும் ஒட்டுக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபுல்லாமே நீங்கள் பீட் மார்க் வர எவ்வளோ தூரத்துக்கு பீட் மார்க் இருக்கோ ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது. உங்களுக்கு அனிமேஷன் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் வந்து இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட், பேக்ரவுண்ட் அந்த ஃப்ளோ ஆகிறதுக்காக. ஸோ எஃபெக்டில் கடைசியில் டிஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து வேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேல்யூ மட்டும் உங்களுக்கு எந்த அளவில் ஃப்ளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டைல் இல்லை, டிஸ்டார்ட்டில் வேவ், இது வந்து லாஸ்ட்டில் இருக்கும் எஃபெக்ட்லேயே.
ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன கலர் பூ வேணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு வேறு கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபுல் சைஸில் கொண்டு வர போகிறோம். இதை நம்ம அப்படியே வந்து அப்லோட் பண்ண முடியாது, ஃபுல் சைஸில் கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுத்துருங்க. பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண சேம் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா நம்ம இந்த ரேஷியோவில் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ரேஷியோவில் தான் 9:16 ரேஷியோவில் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் மறுபடியும் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ அதுதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டெலகிராமில் போல் போட்டிருந்தேன். அதில் வந்து டெலகிராம்லேயே அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலகிராமில் அப்லோட் பண்ணலாமா இல்லை எப்போ போல் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்கலாமான்னு. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye guys.